சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாக இவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை வந்தால் ஏசாயா 54 அதிகாரத்தில் முதலாவது பிள்ளை இல்லாத பெண்ணை என்று சொல்லி 54:1 வாசித்து பார்க்கிறோம். பொதுவாக ஒரு குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி என்று இருந்தால் மகிழ்ச்சிகரமான வாழ்வு இருக்கும். ஆனால் கணவன் மரித்து போனால் அந்த குடும்பத்தில் வேதனை, துக்கம், கண்ணீர், தலைவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு தகப்பனற்ற ஒரு வாழ்க்கையை போல, ஒரு தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை போல, ஒரு கைவிடப்பட்ட வாழ்க்கை போல காணப்படும் சூழ்நிலையில இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்றார், நீ வெட்கப்படுவதில்லை, நீ இலச்சை அடைவதில்லை, இனி நீ நிந்தையாயிருப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நான் தென்காசி பட்டணத்தில் ஊழியம் செய்த போது ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் முதிர்ந்த வயதுல மரித்து போனார். மரித்து போன சூழ்நிலையில அந்த அம்மாவுக்கு வந்த அவமானம் என்று கேட்டிங்கன்னா, அவங்க இருக்கிற குடியிருப்பு பகுதியில் அவங்க வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 1 வருஷத்துக்கு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஏற்கனவே கணவனை இழந்த ஒரு சூழ்நிலைமை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைமை, பிள்ளைகளெல்லாம் வெளியே போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வேதனையும் துக்கத்தையும் தாங்க முடியாமல் இருந்த போது நான் அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணி அடுத்த வாரத்திலே அந்த அம்மாவை அழைத்து கொண்டு வந்து சர்ச்சுக்கு கூட்டு வந்து ஆறாண்டில் பங்கு பெற்று அவளுக்கு ஆறுதலாக இருக்கவும் ஆசீர்வாதமாக இருக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே இந்த உலகத்தில் ஒரு கணவன் இல்லாவிட்டால் அவர்களுக்கு வரக்கூடிய வேதனை, நிந்தை, அவமானம். ஆனால் அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையிலையும் நாயின் ஊருடைய விதவையருடைய கண்ணீரை துடைத்த கர்த்தர் இந்த நாளிலே இந்த செய்தி மூலமாக உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். ஆவிக்குரிய நிலையில நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இது சபைக்கு அடையாளம். சபையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை, ஆண்டவருடைய வல்லமை அனுபவிக்க முடியவில்லை, ஆண்டவரோடு கூட உறவு கொள்ள முடியவில்லை, ஆண்டவருடைய ஆதரவை பெற முடியவில்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாவிட்டாலும் கூட நீங்கள் தேவனிடத்தில் வரும் பொழுது அவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே என்று சொல்கிறார். பயப்பட சூழ்நிலை வரும் பொழுது பயப்படாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேற்றுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அருமையான என்னுடைய பிள்ளைகளை, பூமிக்குரிய நிலைமையில் இருந்தால் சரி, நீங்கள் ஆவிக்குரிய நிலையில் இருந்தால் சரி, நீங்கள் வெட்கப்படுவதில்லை. வேதத்தை வாசித்து பார்க்கிறோம், உன் விதையிருப்பின் நிந்தையை இனி நினைப்பதில்லை என்று சொல்கிறார். நீ இனி நிந்தையாய் இருப்பதில்லை என்று சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். வெட்கத்தின் சிறையிருப்பு, அவமானத்தின் சிறையிருப்பு, கண்ணையின் சிறையிருப்பு, கணவன் இல்லையே என்கிற சூழ்நிலைமை, அந்த ஸ்தானத்தில் அவரை பதிலாளாக இருந்து, அவரை தகப்பனாக தலைவராக இருந்து நம்மை நடத்துவேன்னு சொன்னார். காரணம் என்னவென்றால், அடுத்த வசனம் விதமாக சொல்கிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகன். உன் நிந்தை மாறும், உன் அவமானம் மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் சூழ்நிலைமை மாறும். ஏனென்றால் He is my beloved and He is my great Father and He is my everything. அவரே உன் நாயகர், அவரே உனக்கு உதவி செய்வார், உன் நிந்தையை மாற்றுவார், அவமானத்தை மாற்றுவார், வெட்கத்தை மாற்றுவார். பயப்படாதே, நீ நாணம் அடைவதில்லை. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு நம்புகிறேன். May God bless you. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.